உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எதிரணியிலிருந்து ஒரு ஜாங்கு ஜக்கு ஜஜக்கு ஜக்கு வந்தார். எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல இந்தியா ஜெயிக்கணும்னு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தா இவர் நடு வீட்டுல உட்கார்ந்து கோழி குண்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறார். உடஞ்சு போன பம்பரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு காலத்தில் பம்பரம் எவ்வளவு நன்றாக ஆடினேன் தெரியுமா அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறார், அதுவும் ஆங்கில ஆசிரியர். நாளைக்கு அவர் பள்ளிக்கூடம் போவார். அந்த பிள்ளைகளுக்கு அதற்கு அடுத்த நாளைக்கு உரிய சிலபஸ தயார் பண்ணிட்டு போவாரா, இல்லை கடந்த கால நினைவுகள் தான் ரொம்ப அழகானது, அதனால் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா 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 அப்படின்னு 12க்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா? கடந்த கால நினைவு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நின்னுட்டு வந்துடணுங்க. அதுலயே உட்காந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம அந்த சேற்றுக்குள்ளே மூழ்கி நம்மையே இழந்து விடுவோம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, நேற்று நினைவில் இருக்கிற தண்ணீர் ஒருபோதும் உங்கள் தாகத்தை தணிக்காது, நாளை பெய்கிற மழைதான் உங்கள் தாகத்தை தீர்க்கும். சார், நீங்க ஊருக்குள்ள இருக்கிற 198 குடிகாரர்களிடம் போய் கேளுங்கள், ஏன் சார் குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே கதை ஒன்னே ஒண்ணுதான், அவளை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான். அன்பேவாக அன்பேவா அன்பேவான்னு கூப்பிட்டா மேடம், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அன்பேவா இன்னைக்கு கிழவியா இருக்கும். இன்னும் இவர் உட்கார்ந்து ஜானு நீ விட்டுட்டு போன இடத்துலயே நான் நிக்கிறேன் அப்படின்னா 96லயே நீங்க நின்ற வேண்டியதான். இன்னும் 2023க்கு என்னைக்கு வர போறீங்க சார்? நேற்று என்கின்ற வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் வெளிவரவே முடியாது. நாளை என்கின்ற திட்டத்திற்குள் நுழையும் போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். இவ்வளவு பேசுறாரு. இதுல எங்க அணியில இருக்கிற எங்க சமிதாவை வேற அவங்களுக்கு சாட்சியா எடுத்துக்கிறார். சமிதா ஒரு பட்டிமன்றத்துல பேசினாங்க, அவங்க கல்லூரிக்கு போனப்ப நானும் போயிருந்தேன். சமிதாவோட சேர்ந்து 6 பேர் அந்த பட்டிமன்றத்துல பேசினாங்க இல்லையா? பேச்சாளர்கள் நாங்க 2 பேர், 8 பேர் பேசணும். அந்த 6 பேச்சாளர்களில் சமிதா மட்டும்தான் இன்னைக்கு தேர்வாகி இங்க வந்திருக்கிறார் என்றால் முந்தின நாள் சமிதா என்ன நினைச்சிருப்பாங்க? நாளைக்கு முதல்ல ஐயா தலைமையில பேச போகிறோம், இது என் வாழ்க்கையின் கனவு, இவ்வளவு பெரிய மனிதரோடு நான் பேசும்போது நல்லா பேசணும், முந்தின நாள் முழுக்க உழைத்திருந்து அந்த கனவு ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து அவங்க உட்காந்துட்டு அம்மா மடியிலே உட்காந்து நாம் எவ்வளவு அழகாக பழைய சோறும் ஊறுகாயும் சாப்பிட்டோம்னு உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மறுநாள் அந்த பேச்சுல ஜெயிச்சிருக்க முடியுமாங்க? நாளை என்கின்ற சிந்தனை தாங்க வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இன்னும் தளபதியிலே நிக்கிறாரு சார். அதுக்கப்புறம் எத்தனை படம் தலைவர் நடிச்சிட்டாரு? ஜெயிலர் வரைக்கும் வந்து இப்ப அடுத்த படம் தூத்துக்குடியில வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு. அவர் ரசிகர் உங்களுக்கு வந்து மேடையில வேட்டி போட்டு ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஐயா அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கிறார். நாங்க அவரை பார்த்து அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் இன்னும் உட்காந்து அந்த ஜாங்கு ஜக்கு ஜஜக்கு ஜக்கு இருக்கிறது. அவர் உட்காந்து இந்தாங்க டிஷ்யூ பேப்பர் எடுங்க, மூஞ்ச தொடச்சிட்டு போங்க அப்படின்றாரு. எவ்வளவு வேகமாக உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. 70 வயசுலயும் அவருடைய அழகும் ஸ்டைலும் மாறாமல் இருக்கிறது என்றால் எதிர்காலத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். உங்களை மாதிரி கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா வாழ்க்கையில முன்னாடி போக முடியாது. இதுல நம்ம டாக்டர் சார் சொல்றாங்க, அன்பேவா எவ்வளவு நல்லா இருந்தது. பழைய படமே அவர் சொன்னது பூரா பாத்தீங்களா? 5 பைசா, 3 பைசா, 7 பைசா, 10 பைசா. அன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. ஐயா எங்களுக்கு 2000 ரூபாயே செல்லாம கிடக்கு. நீங்க நாங்க பார்க்கவே 1000 ரூபாய் செஞ்சிருந்தீங்களா? நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அடுத்து என்ன செல்லுமோ செல்லாதோன்னு உட்கார்ந்து நாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க செல்லாம போன காலத்தையே இன்னும் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள்னா அது எப்படிங்க ஒரு சந்தோஷத்தை தரும்? ஐயா அவங்க மருத்துவத்துறையில இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவர் என்னங்க செய்வாரு? புது புது நோய்களா உருவாக்கிட்டு இருக்குது. இந்த நோயை தீர்ப்பதற்கு, இந்த நோயிலிருந்து நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னு புதிய புதிய பாடங்களை, புதிய புதிய சிகிச்சை முறைகளை அவர் தயார் பண்ணுவாரா? இல்லனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த அம்மை கட்டுக்கு உட்கார்ந்து மருந்து பார்த்துட்டு இருப்பாரா? கேட்கணும் இல்லங்க. எவ்வளவு வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பழைய காலத்தையே பேசிக்கிட்டு பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு ஒரு படம் கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனா இவர் மனசுல என்ன இருக்கும்? என் பிள்ளைங்களே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அழகான ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க, நாளை என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வரும்போது இதை விட சிறந்த பரிசை நான் கொடுத்து எங்க அப்பா கொடுத்த பரிசுன்னு அவங்கள சொல்ல வைப்பேன். அப்படிதானங்க நினைப்போம்.
அதுதானங்க ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகாக இருக்க முடியும். ஐயா, நம்ம பைக்ல போறோம் இல்லையா, பைக்ல போகும்போது ஆரம்ப காலத்துல அதுல அந்த ரிவர்ஸ் மிரர் இருக்காது. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பைக்ல ஓட்டுறவங்க பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்திருக்காங்க, யாராவது வர்றாங்களா, இல்ல நம்ம விழுந்துருவோமா, ரைட் சைடு திரும்பணுமான்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும் போதெல்லாம் விபத்து ஏற்படுகிறது என்றுதான் முன்னால் பார்த்து கொண்டே நீங்கள் பின்னால் பாருங்கள், முன்னால் நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பதற்காகத்தான் பைக்ல அந்த ரிவ்யூ மிரர் வச்சிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னால் நகர்ந்து கொண்டே தான் நீங்க பழைய நினைவுகளை பார்க்கணும். பின்னால திரும்பி போய் பழைய நினைவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வாகன பயணமும் விபத்தில் முடியும், வாழ்க்கை பயணமும் விபத்தில் முடியும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நினைக்க கூடாதுன்னு சொல்லலையா, அங்கேயே நின்றாதீங்க. அதுதான் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ராஜ்குமார் சார் சொன்னாரே, யாரோ ஒருத்தங்களை அன்னைக்கு நேசிச்சிருப்போம் இல்லையா, அதை நினைத்து பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாங்க, அது சந்தோஷமா. யாரையோ ஒருத்தங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கிறோம், அவங்க கிட்ட நம்ம அன்பை சொல்லி இருக்கிறோம், அவங்களும் நம்ம கிட்ட அன்பா இருந்திருக்கிறாங்க. ஆனால் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த ரெண்டு இதயங்களையும் காலம் பிரித்து விடுகிறது. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குமா, சந்தோஷமா இருக்குமா? இந்த எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, அப்படி ஒண்ணு இருந்துச்சுல, அது அன்னைக்கு மலர் தான். ஆனா இன்னைக்கு நினைச்சு போகும்போது அந்த வாடிய நினைவுகள் மனசை உறுத்துதா இல்லையா? முத ஒரு பூவை பார்த்து புக்ல வைப்போம், அன்னைக்கு அது அழகா தான் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை பிரித்து பார்க்கும் போது அந்த மலர் கூட வாடி விடும். மலரும் நினைவுகள் கூட வாடி போன பிறகு பயன்படாது என்பதை தயவு செய்து எதிர்க்கட்சி சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்தியாவின் தங்க மங்கைன்னு நம்ம பிடி உஷா அவர்களை சொல்லுவோம். அவங்க 1984 ஆகஸ்ட் 8 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்ற 400 மீட்டர் தடகள ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க. நல்லா ஃபாஸ்டா தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த எல்லை கோட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பின்னாடி யாராவது வர்றாங்களான்னு திரும்பி பார்த்தாங்க. ஒரு செகண்டுக்கும் ரொம்ப குறைவு, 0.01. ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு தான் அவங்க திரும்பி பார்த்தாங்க. அந்த இடைவெளியில ரோமானிய நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானா என்கின்ற ஒரு வீராங்கனை அவர்களை முந்தி போய் அந்த பதக்கத்தை தட்டி சென்று விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது பிடி உஷா அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கடந்த காலத்தை சற்று திரும்பி பார்த்தாலும் தடிக்கு விழுந்து விடுவீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஐயா, அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஐயா, கிரேக்க ஞானி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இவங்க சொன்னாங்கல்ல. கிரேக்க ஞானி சாக்ரடிஸ் என்னங்க சொன்னார்? இந்த உலகத்தின் எல்லா இளைஞர்களையும் கூட்டு சொன்னார், ஏதென்ஸ் நாட்டு எழில்மிக்க இளைஞர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளுடன் தினவெடுத்த தோள்களால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. தீரர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சாக்ரடிஸ் சொன்னார். சிந்தனைங்கிறது என்னதுங்க? சிந்தனை என்பது எதிர்காலம் குறித்த கனவுதானே ஒழிய கடந்த காலத்தை உட்கார்ந்து திண்ணையிலே கதை பேசுவது அல்ல. அதைத்தான் கிரேக்க ஞானி கற்றுக் கொடுத்தார். ஐயா, ஒரு ஜென் கதை, ஒரு வரி கதையா. ஒரு குரு தன்னுடைய சீடர்கள்ட்ட கேட்கிறார், மலை உச்சியை அடைவதற்கு எங்கே இருந்து தொடங்க வேண்டும்? ஒரு மலை உச்சியை அடையணுங்க, எங்க இருந்து தொடங்கணும்? இப்ப நீங்களும் நான் என்ன சொல்வோம்? அடிவாரத்துல இருந்து தொடங்கணும். ஆனால் அந்த குரு சொல்லுகிறார், மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால் மலை உச்சியிலிருந்து தொடங்க வேண்டும். அதை எப்படி தொடங்க முடியும்? அவர் சொல்லுகிறார், மலை உச்சியை தொட வேண்டும் என்று நீ முடிவு செய்த பிறகு உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய கனவு மலை உச்சிக்கு சென்று விட வேண்டும். அதற்கு பின்னால் உன் உடல் அதை தொடர வேண்டும். அதுதாங்க வெற்றி. ஆல்பர்ட் ஹிச்சாக்னு ஒரு வெளிநாட்டு இயக்குனர் இருக்கிறார். சைக்கோ, தி பேட்ஸ் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா எடுத்தவர். அவர் மகள்கிட்ட ஒரு நாள் ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரு 50 படத்துக்கு மேல உங்க அப்பா எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி படங்கள். எப்படி இப்படி தத்ரூபமா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவரால் எடுக்க முடிஞ்சது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒவ்வொரு படமும் எங்க அப்பாவால் 2வது முறை எடுக்கப்பட்டது. என்னமா சொல்ற? ஆமா சார், முதல் தடவையே எங்க அப்பா முழு படத்தையும் தன் மனதுக்குள் முழுமையாக நடித்து முடித்து விடுவார். 2வது தான் அவர் ஷூட்டிங் போய் எடுப்பார். அப்ப இந்த படம் எப்படி வர வேண்டும் என்பதை ஒரு கலைஞன், ஒரு இயக்குனர், ஒரு கவிஞன் தன் மனசுக்குள்ள முழுமையா எழுதி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறான். அதனாலதான் அது வெற்றி என்கின்ற திரைப்படமாக நம் முன்னால் நிற்கிறது. ஐயா, இன்னைக்கு எடிசன் அவர்களுடைய நினைவு தினம். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த உலகமே இரவு என்பது இருட்டாக தான் இருக்க வேண்டும் என்று இயற்கையே நிர்ணயித்தது.
இறைவனே நிர்ணயித்தது. ஆனால் ஒருவன் மட்டும் விழித்துக் கொண்டு நாளையை பற்றி கனவு கண்டான். இந்த இரவு என்பதை இருட்டாக இருக்க நான் விடமாட்டேன், அதை வெளிச்சமாக மாற்றியே தீருவேன் என்று கனவு கண்டான். அந்த கனவுதான் இந்த இருட்டிலும் நாம் எவ்வளவு வெளிச்சமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மகாகவி பாரதியை பத்தி நீங்க சொல்லலாம் ஐயா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனான். அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனாலும் அவன் கண்ட கனவு நிஜமானதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் நின்று பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது விடிய காத்திருப்பது என்று சொல்லி நாளை என்கின்ற கனவுதான் நமக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரும் தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்ன ராஜா என்ன சொல்றாருன்னு பாப்போம். வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான அவையில எனக்கு முன்னால் பேசிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் முந்தி பேசிய 2 பேருக்கும் பதில் சொன்னாங்க. அது அவங்க பேசினதை நினைவுல வச்சு சொன்னாங்களா, இல்ல அதையெல்லாம் மறந்துட்டு சொன்னாங்க? படிச்சதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு மேடை லாபகமா அவங்க பேசினாங்க. இவர் கிரிக்கெட் நடக்கும் போது குண்டு விளையாடினாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னதான் கிரிக்கெட் பார்த்தாலும் சின்ன பிள்ளைல குண்டு விளையாடுறது ஞாபகம் இருக்கு, சந்தோஷம். கிரிக்கெட்டை பத்தி ஏன் சொல்றோம்னா, நாளைய கனவோடுதான் ஆஸ்திரேலியாக்காரன் போனான், ஆப்கானிஸ்தான் தோத்துட்டான். சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஆளு நெதர்லாந்து தோத்துட்டான். அம்மா ஜென்கதை, நீங்கள் மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் உச்சியில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். விமானத்துல பறக்கணும்னா முதலே விமானத்துல பறந்துகிட்டே இருக்கணுமா? படியேறித்தானே போகணும். விமானத்துல என்ன பறக்க வேண்டும் என்றால் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், படி ஏறி போகணும். எல்லாத்துக்கும் ஸ்டெப் இருக்கு. உலகத்துல ஐசிசி வேர்ல்டு கப்ல உலகமே பதறி கிடக்கு. நாளைக்கு இவன் தான் ஜெயிப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? நாளைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா, 3 பேர். இல்ல ஐசிசி வேர்ல்டு கப்ப இந்த வருஷம் யாரு வாங்குறா சொல்லுங்க. நாங்க இனிமே உங்களோட சேர்த்து உங்க அணியிலே பேசிடுறோம். உடனே அந்த துணை முதல்வர் வேகமா எழுதுறாங்க பாருங்க. எங்க எல்லாருக்கும் இல்லாத நாளைய கனவு அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஏன்னா நாளை கழிச்சு வேற இங்க பேச போறாங்க. வந்துருங்க ஐயா, மறக்காம வந்துருங்க, நாளைய கனவோடு வாங்க. ஏன்னா எனக்கு அப்புறம் பேசுற ரேவதி அம்மா திரும்ப வர்றாங்க. திரும்ப நீங்களேவான்றாதீங்க. வாழ்க்கை என்பது அடுத்த நிலை, அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருக்கிறது. ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் பாலஸ்டைன் நடக்கிறதை டிவியில பாக்குறீங்க. குழந்தைகள் அத்தனை பேர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார்கள். என்ன கனவு அவன் மனசுல இருக்கும் சொல்லுங்கம்மா? ஜென் கதை. போய் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்னா பிடி உஷா ஓடும் போது திரும்பி பார்த்தாங்களாம். இந்த மாதிரி பக்கத்துல இருக்கு பார்த்தாங்க. எழுதியிருக்காதான் சொல்றாங்க. எழுதட்டும், சரி. பின்னாடி திரும்பி பார்க்காம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. போன வாரம் வீர முத்துவேல் சார நாங்க பார்த்தோம். சந்திரயான் 3 சந்திரன்ல போய் இறங்குறதுக்கு அவர் தான் காரணம். அவர் நேரமே அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, இது இவ்வளவு அழகா செஞ்சிட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆகும் போது அதுல என்னென்ன தப்பு பண்ணோம்னு கண்டுபிடிச்சோம். அதனாலதான் சந்திரயான் 3 சரியாக இருந்ததுன்னு அவர் சொன்னார். சந்திரயான் 2 கீழே விழுந்துருச்சு, அப்படியே விட்டுல. அதனுடைய தவறுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து பாடம் கற்கணும். நேற்றைய நினைவுகள் என்ன என்றால், பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்க சொல்லித் தருவதுதான் நேற்றைய நினைவு. நேற்றைய நினைவு இல்லைன்னா இந்த மண்ணிலே நன்றி உணர்ச்சியே இருக்காது. ஒருத்தருக்கு நன்றி இருக்காது. எங்க அப்பா சோடு போட்டதை மறந்துட்டோம்னா நன்றி எப்படி இருக்கும்? அப்பாவை விட்டுட்டு வந்துருவோம். பேசுறாரு. நாளை பெய்கிற மழையை விட நேற்று
பெய்த மழை எப்படி முக்கியம்? நேற்று பெஞ்ச மழைதாமா குளத்துல இருக்கும். நாளைக்கு பெய்யற மழை வரும்னு சொல்லும், ஆனா வராது. என்னன்னா 6 பேர் பேசினாங்களா ஒரு பட்டிமன்றத்துல. அதுல இந்த ஷமிதா ராத்திரி எல்லாம் தூங்காமலே உட்கார்ந்துருந்து, நாளைக்கு ஐயா பட்டிமன்றம் பேச போறேன், ஐயா பட்டிமன்றம் பேச போறேன் கனவெல்லாம் கண்டு. அப்படியெல்லாம் வந்தா மேடைக்கு வந்தா பேச முடியுமா? ஒழுங்கா தூங்கி ஓய்வு எடுத்து வந்தா தான் பேச முடியும். அப்படியெல்லாம் பேசினதுனாலதானே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கவிதா ஜவஹர் சொன்னாங்க. ஆனா 6 பேர் பேசினதுல ஷமிதா பேசினத ஐயா ஞாபகம் வச்சிருந்ததுனாலதான் நினைவா இப்ப கூட்டாரு. அந்த மேடையோட அவரும் மறந்து படத்தை மறக்க கூடாது, ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது, அதை மட்டும் கலட்டினீங்கன்னு வைங்க, சும்மாவே உலகத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது. ஏமா பைக்ல 2 பக்கமும் வச்சிருக்கான்? இருக்கக்கூடாதா? வைக்கணும், வைங்க. ரியர் வியூ மிரர் வைக்கிறது எதுக்குன்னா பின்னாடி பாக்குறதுக்கு. சரியா? பின்னாடி பார்க்காம முன்னாடி போக கூடாதுன்றது அதுக்கு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க? பின்னாடி பாருங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. இது இல்ல விஷயம். பிற்காலத்தை, நடந்ததை, கடந்ததை நினைவில் வைக்காத யாரும் முன்னேற்றத்திலே சிக்கலாகும். அதான் எங்க அணியில சொல்றோம். அதுல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, நாங்களே 2000 ரூபாய் செல்லலைன்னு கஷ்டப்படுறோம், அடுத்து என்ன செல்லாம போகுமோன்னு அவதியில இருக்கோம். சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா எந்த நோட்டு செல்லும் செல்லாதுன்னே உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு பாட்டி 1,48,000 ரூபாய ஒரு ஊர்ல வச்சு ஒரு பேங்க் வாசல்ல உட்கார்ந்து இருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்லையா டிவியில? இந்த பாட்டிட்டு சொல்லி இருக்கிறாங்க, 1,48,000 ரூபாய் முழுக்க 2000 ரூபாய் நோட்டு ஒரு பேங்க் வாசல்ல போய் நிக்குது. அவங்க சொல்றாங்க இது செல்லாதுன்னு. இந்த பாட்டிக்கு அது தெரியல, எது எப்ப செல்லாம போகுமே தெரியாத ஒரு காலத்துல சொல்றாங்க. இன்னொன்னுங்க, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் எப்படி அடுத்து வரக்கூடிய வைரஸுக்காக கண்டுபிடித்தார்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க கவிதா ஜவஹர். உங்க எல்லாருக்கும் தெரியும், கோவிட் வந்தது இல்ல. கோவிட் வரும்போது அதற்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு எது உதவுச்சு தெரியுமா? 1918 உலகத்துக்கு வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதை பத்தி கண்டுபிடிச்சு அதுல என்னென்ன இருந்ததுன்றதுலதான் இதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. சார், நேற்றைய நினைவுகள் தப்பா இருந்தா கூட இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். வேற ஒண்ணும் வேண்டாம். கோவிட் காலம் 1.5 வருஷம், மதுரையில இருந்து திண்டுக்கல் போறதுக்கு இ பாஸ் வாங்கினோமா இல்லையா? எதுவுமே வேண்டாம், இ பாஸ் வாங்கினோமா இல்லையா? இப்ப அவங்க ராஜபாளையத்துல இருந்து வராங்க, வந்தா 3 இடத்துல செக் பண்ணுவாங்க. இ பாஸ் வச்சிருக்கியா, இ பாஸ் வச்சிருக்கியா? நம்ம மொபைல்ல இ பாஸ் வாங்கினோமா இல்லையா? கலெக்டர் ஆபீஸ்க்கு எவ்வளவு பேர் கெஞ்சி கூத்தாரணும், ஆர்டிஓ தெரியுமா, டிஆர்ஓ தெரியுமா, தெரிஞ்சணுமா இல்லையா? இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? திண்டுக்கல் போகும்போது தானே இ பாஸ் வாங்கிருக்கேன். சார், ஒரு காலத்தில் பட்ட கஷ்டம் திரும்பி பார்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். நேற்றைய நினைவுகளை திரும்பி பார்க்காதீங்கன்னா போட்டோ எதுக்கு, வீடியோ எதுக்கு, இத்தனை கேமரா வச்சு எதுக்கு எடுக்கிறாங்க? அதனாலதானே கவிதா மூக்கமா பேசுறாங்க. கவிதா மட்டுமே பேசிச்சு. பழைய நினைவுகள், காதல் நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷம் தருமா? அது தோல்வி அடைந்தால் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. உண்மையிலேயே காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும், அது கல்யாணம் ஆனா பாதி சந்தோஷம், காதல்லையே காணாமல் போனா வாழ்நாள் முழுக்க சந்தோஷம். காதல்ன்றது முழுசா நிறைவேறலைன்னா அவன் அந்த காதலிய அந்த லெவல்லயே பாத்துக்கிட்டு இருப்பான். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வைங்க, 6 மாசம் கழிச்சு இவரையா காதலிச்சோம், இதெல்லாம் தெரியாமலே பேசி. ஹிட்ச்காக் 2 முறை படம் எடுத்தார் பாருங்க. ஒரு படைப்பாளி மனதுக்குள் நினைப்பது எல்லாம் எதிர்கால கனவு அல்ல, அது அவனுடைய கற்பனை ஆற்றல். நான் என்ன பத்தி என்ன யோசிக்கிறேன்றதான் இன்றைய தலைப்பு. கம்பர் எழுதினார், அவர் எதிர்காலத்தை பத்தி. இப்படி எல்லாம் நம்ம பேசப்படாது. ஹிட்ச்காக்கு, பாலச்சந்தர் இதெல்லாம் எடுத்தது அவங்க படைப்பு ஆற்றல். அதை கொண்டாந்து இந்த தலைப்புல கொண்டு வரக்கூடாது. அதே பாலச்சந்தர் ஒரு பாட்டு உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 7 ஸ்வரங்களுக்குள்
எத்தனை பாடல், இதய சுரங்கத்துக்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். அதான் கற்பனை சந்தோஷம். அவங்க சொல்றதுதான் கற்பனை சந்தோஷம். அவங்க கவிதா ஒன்று சொன்னாங்க, இந்த பி.டி. உஷா, அதுல சிந்தனை, சிந்தனை என்றால் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பது. நாங்க ஐயாவுக்கு தெரியும், சிந்தனை என்ற சொல்லுக்கு கவலை என்ற பொருளும் இருக்கிறது. பழச நினைச்சு கவலைப்படுறதுக்கும் சிந்தனைக்கு தான் பேரு, பழச நினைச்சு சந்தோஷப்படுறதும் சிந்தனையில அடங்கும். தயவு செய்து நினைச்சுக்கோங்க. இந்த ராஜ்குமார் பாவம், இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிலபஸ பாப்பாரா இல்ல அது என்னது அம்மாவுடைய பழைய ரைம்ஸ் பாப்பாரான்னு கேட்டாங்க. நல்ல வாத்தியார் போன வருஷம் பாடம் நடத்துறது நினைவுல வச்சா சிலபஸ பார்க்காமலே பாடம் நடத்துவார். அவர் நல்ல வாத்தியாரா இருப்பார். அந்த அம்மா சின்ன பொண்ணு, 6 பேரில் ஒருவர். அவங்க கிளாஸ் ரூம்ல தூங்குறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க ஐயா. நாங்க தூங்கிக்கிட்டே தூங்காத மாதிரி முகத்தை வச்சிருப்போம். சொன்னாங்களா இல்லையா? இவங்க படிப்பை முடிச்ச பிறகு கூட நேற்றைய நினைவு சந்தோஷத்தை தருகிறதுன்றதுக்கு அவங்களே சொன்னது. இது சொல்றதுக்கு ஒரு ஆள் ராமநாதபுரத்திலிருந்து பசேரி வரணுமா? உங்க அன்னைக்கு ரொம்ப நல்ல தலைப்பு. இதுல மண்டையில கொட்டு